Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். மனைவி நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகம், கத்தியுடன் உலாவிய போதை கணவன், நள்ளிரவில் நடந்த கொலை சம்பவம். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே அமைந்துள்ளது முடினாம்பட்டு கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் தியாகராஜன். 45 வயதான இவர் சுயமாக தொழில் செய்து வருகிறார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சசிகலா என்ற பெண்ணுடன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதி தங்களுடைய குழந்தைகளுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்த நிலையில் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் பல்வேறு பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியது. அதில் தியாகராஜனும் சசிகலாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போதெல்லாம் பெற்றோர்களும் உறவினர்களும் சேர்ந்து கணவன் மனைவியின் சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். இதனிடையில் கடந்த சில மாதங்களாக தியாகராஜனுக்கும் சசிகலாவுக்கும் ஏற்பட்ட தகராறு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் தன்னுடைய மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த தியாகராஜன் அடிக்கடி குடித்துவிட்டு சசிகலாவிடம் சண்டையிட்டு வந்துள்ளார். மனைவி எங்கே செல்கிறார், யாரிடம் செல்போனில் பேசுகிறார் என்பதை நோட்டமிட்டு அதை வைத்து சசிகலாவிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். இந்த சூழலில் கடந்த 25ஆம் தேதி இரவு தலைக்கேறிய மது போதையில் வந்த தியாகராஜன் தள்ளாடியபடி தனது வீட்டிற்குள் வந்திருக்கிறார். அப்போது வீட்டில் இருந்த மனைவி சசிகலாவிடம் அவரது நடத்தை குறித்து தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை முற்றி உள்ளது. அந்த நேரத்தில் திடீரென ஆத்திரமடைந்த தியாகராஜன் தனது வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து சசிகலாவை சரமாரியாக குத்தி உள்ளார். இதில் பலத்த காயமடைந்த சசிகலா அந்த இடத்திலேயே துடிதுடித்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். இவர்களுடைய அலறல் சத்தம் கேட்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் கேவிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவலை தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இந்த கொலை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் உயிரிழந்த சசிகலாவின் உடலை மீட்டு உடல்கூறு ஆய்வுக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தியாகராஜனை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அவரிடம் மனைவியை கொலை செய்ததற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்ட கணவன் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.